இந்த பதிவை பார்த்தவர்கள் அனைவரின் வாழ்விலும் முருகப்பெருமானின் அருள் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். பழனி முருகன் கோவில் தத்துவ வரலாற்று உண்மை மேஷராசி தொடர்பு தெரிந்து கொள்வோம். முருகனின் 6 முகங்கள் 12 கரங்கள் என்று நாம் அறிந்திருந்தாலும் பழனி மலைக்கு வந்ததும் அவர் தண்டாயுதபாணி என்ற வடிவில் கையில் வெறும் தண்டத்துடன் எளிமையான யோகி உருவில் நிற்கிறார். இதற்குப் பின்னால் வரும் கதை ஞானப்பழம் கதை. சிவபெருமான், பார்வதி, கணேசன், முருகன் அனைவரும் இருக்கும்போது ஞானப்பழம் யாருக்கு கிடைக்க வேண்டும் என்ற போட்டி எழுகிறது. சிவபெருமான் சொன்னார், உலகைச் சுற்றி வந்து திரும்பும் வரை யார் முன்னதாக வந்தால் அவருக்கே இந்தப் பழம். கணேசன் தன் அறிவால் தந்தை தாயைச் சுற்றினான். அதுவே உலகம் என்று கூறி பழத்தைப் பெற்றான். முருகனோ குருதியான மனதுடன் உலகையே சுற்றிச் சென்று வந்தார். அப்போதுதான் உணர்ந்தார் பெற்றோரை வணங்குவதுதான் உண்மையான ஞானம் என்பதை. கோபத்தில் முருகன் எனக்குத் தேவையில்லை என்று மலையை ஏறிப்போய் பழனி மலையில் தங்கிவிட்டார். அங்கு அவர் சொல்லும் வாக்கியம், தந்தை எனக்கு 6 அறிவு கொடுத்தார். இதுவே பழனி கோவிலின் அடிப்படை. கோவிலின் சிறப்புகள். பழனி தென்னிந்தியாவின் 6 படைவீடுகளில் ஒன்றாகும். இங்கு வரும் முருகன் உருவம் சித்தர் போல் யோகாசன நிலையில் எளிமையான கசையுடை அணிந்து நிற்பார். பழனியை உருவாக்கியவர் போகர் சித்தர். இவர் சீனத்திலிருந்து வந்த புதிய உலோகக் கலவையான நவபாஷாணம் கொண்டு இந்த உருவத்தை வடிவமைத்தார். நவபாஷாணத்தில் உள்ள அனுபவம், அந்த அபிஷேகம் செய்யும் பால், பஞ்சாமிர்தம் அனைத்தும் ஒரு மருந்தாகவே மாறுகிறது. பழனி முருகன் தண்டாயுதபாணி எனும் யோகி உருவில் கோபத்தையும் ஆசையையும் கட்டுப்படுத்தும் சக்தியை வழங்குகிறார். அங்கு ஏறும் 693 படிகள், சரியாக 670க்கும் மேல். ஒவ்வொரு படியும் ஒரு மனித குணத்தை துறப்பதைக் குறிக்கும். மலையை ஏறும்போது நம் மனதில் இருக்கும் காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம் குறைந்து இறுதியில் முருகனை அடையும் நிலை ஏற்படும். பழனி முருகனின் சக்தி மற்றும் மேஷ ராசிக்கான தொடர்பு. மேஷராசி செவ்வாய் அதிபதி. மேஷம் ராசியின் அதிபதி செவ்வாய் அங்காரகன். செவ்வாய் என்பது தைரியம், சக்தி, கோபம், போராட்டம், முன்னேற்றம் ஆகியவற்றைக் குறிக்கும். ஆனால் சில நேரங்களில் அதிக செவ்வாய் சக்தி, கோபம், வாதம், திடீர் தீர்மானம், ஆரோக்கிய சிக்கல்கள் ஆகியவற்றையும் தரலாம். முருகன் செவ்வாய் கிரகத்தின் அதிபதி. முருகப்பெருமான் செவ்வாயின் பிரதான தெய்வம். முருகனை வழிபட வேண்டும் என்று ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது. மேஷம் ராசிக்காரர்களுக்கு முருக வழிபாடு, குறிப்பாக பழனி முருகன் வழிபாடு மிகவும் நல்ல பலனை தருகிறது. பழனி முருகனின் தண்டம். தண்டம் என்பது செயல்கள், சாமர்த்தியம், சட்டம், ஒழுக்கம் ஆகியவற்றைக் குறிக்கும். மேஷ ராசிக்காரர்கள் எதையும் விரைவில் முடிக்க ஆசைப்படுவார்கள். தண்டாயுதபாணி வழிபாடு அவர்களுக்கு தன்னடக்கம், பொறுமை, நிலைத்தன்மை தருகிறது. மேஷ ராசிக்காரர்களுக்கு பழனியில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள். மலையையே படிகளால் ஏறி முருகனை தரிசிப்பது செவ்வாய் தோஷங்களைப் போக்கும். பால், பஞ்சாமிர்தம் அபிஷேகம் செய்வது உடல் ஆரோக்கியம், சிகிச்சை பலன் தரும். ஓம் சரவணபவா என்ற மந்திரத்தை ஜபிப்பது மன அமைதி தரும். சனிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமையன்று வழிபடுவது மேஷ ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பு. பழனியில் கிடைக்கும் ஆற்றல். மேஷம் ராசிக்காரர்கள் இயல்பாகவே தீவிரம்,
ஆற்றல் நிறைந்தவர்கள். பழனி முருகன் தரும் சக்தி அந்த ஆற்றலை சரியான வழியில் மாற்றி முன்னேற்றமாக மாற்றுகிறது. சண்டை, வாதம், மனக்கசப்பு ஆகியவற்றைத் தணித்து வெற்றிக்கு வழிகாட்டும் சக்தியை தருகிறார். பழனி மலையில் தண்டாயுதபாணி முருகன் எளிமையாக நிற்பது போல நம்முடைய வாழ்விலும் எளிமை, தன்னடக்கம், அமைதி என்பவையே மிகப்பெரிய சக்தி. மேஷ ராசிக்காரர்கள் செவ்வாயின் ஆற்றலால் அடிக்கடி போராட்டங்களை சந்திக்க வேண்டிய நேரம் வரும். அந்த நேரத்தில் முருகப்பெருமானின் அருள் நம் மனதை சமநிலைப்படுத்தி ஆற்றலை வெற்றியாக மாற்றுகிறது. பழனியில் ஒரு தடவை மலையை ஏறி ஓம் சரவணபவா என்று சொல்லி முருகனை வணங்கினால் மேஷ ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் தடைகள் நீங்கி புதிய வெற்றி கதவுகள் திறக்கும்.